வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இந்த பழனி அப்படின்னு சொன்னதுமே, எல்லாருக்கும் நெறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா, அனுபவிச்சவங்க சொல்றத கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த பழனியில எத்தனை ஆற்றல், எத்தனை சக்தி, எத்தனை மாற்றங்கள் தருதுன்றது இதுவரைக்கும் நெறைய பேருக்கு தெரியாத ரகசியம். இந்த பழனியில அப்படி என்னதாங்க இருக்கு? அத தாங்க நான் உங்களுக்கு தலைப்புச் செய்தியா முதல்ல சில விஷயங்கள சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு இந்த பகுதிய எங்கேயும் நிறுத்தாம கேட்க முடியும். ஆசை வரும். முதல்ல இந்த பழனிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. திரு ஆவினன்குடி. இதுதான் பழனியோட மலை அடிவாரத்துல இருக்கிற பாலசுப்பிரமணியர் கோவில். நம்ம முருகன் முதல்ல வந்து இறங்கின இடம் இதுதான். நம்ம முருகன் தான் உலகத்தை சுத்தின மூலவர். உலகத்திலேயே முதல்ல உலகத்தை சுத்தின வாலிபன் இவர்தான். அடுத்தது இந்த முருகன் பூஜித்த மரகத லிங்கமும், போகர் பூஜித்த மரகத லிங்கமும் 2 மரகத லிங்கமும் இந்த பழனியில இருக்கு. வேற என்ன சக்தி இருக்கு? இந்த இடத்துல மூலவர் தாங்க முக்கியமான சக்தி. இங்க தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன். நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை எடுக்கிறோம். அத எதுக்காக எடுக்கிறோம்? அது என்ன பொருள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த பில் போடுறவனுக்கு கூட தெரியாது. ஆனா அத கொண்டு வந்து வச்சதுமே அது ஸ்கேன் பண்ணுது அந்த மிஷினு. ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க எடுத்திருக்க இந்த ஸ்வெட்டர் வந்து இவ்வளோ விலை ஆகுது அப்படின்னு கரெக்ட்டா சொல்லும். அது ஒரு நம்ம பதிவு பண்ண விஷயம் தான். ஆனா அது ஒரு மிராக்கிளான விஷயம். அங்க உட்கார்ந்திருக்க அந்த மனுஷனுக்கு தெரியல. ஆனா அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுது. இதுதாங்க பழனி மலையில நடக்கிற அதிசயம். நீங்க வாழ்க்கையில துவண்டு ஏன்டா வாழறோம்? இனி இந்த வாழ்க்கை வேணுமா? வேணாம் ஆண்டவா! இதுக்கப்புறம் எனக்கு வாழ விருப்பமே இல்ல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கதறி அழுவுற ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதல்ல தோன்ற ஒரு கடவுள்னா அது நம்ம முருகன் தான். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த முருகன் தான் உங்களுக்கு நினைவுக்கு வருவாரு. ஏன்னா தனிமையோட வலி தெரியும். ஒவ்வொருத்தருடைய துன்பம் தெரியும். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை தெரியும். அதுக்குண்டான ஆற்றலை அவர் அங்க குடுக்கறதுக்கு தான் உட்கார்ந்திருக்காரு. நம்ம அந்த கடவுள பார்க்கும்போது, இதுவரைக்கும் மனசுல பாரத்தோட அந்த பழனி மலைய ஏறியிருப்போம். இல்ல ரோப் கார்ல போயிட்டு மூலவர் கிட்ட போயிருப்போம். கிட்ட போற வரைக்கும் ஏதோ சாமிய பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற நெனப்பு இருக்கும். ஆனா நேரடியா அந்த மூலவர பார்த்ததுமே ஒரு மிராக்கிள் நடக்கும் பாருங்க. அதுவரைக்கும் நம்மளுக்கு சாஞ்சு அழ ஒரு தோள் கிடைக்காதா? நம்மள ஒரு கட்டி அணைச்சு, "கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன் உனக்கு" அப்படின்னு சொல்ல, ஒரு அன்பு கரம் கிடைக்காதா? அப்படின்னு ஏங்கின அத்தன விஷயமும் அந்த ஒரே நொடியில கிடைக்குதுங்க. அந்த மூலவர பார்த்ததுமே கதறி அழத் தோணுது. கண் கலங்க வைக்குது. "நீ தான் என் வாழ்க்கைய மாத்தணும்" அப்படின்னு கதற வைக்குது. சிலர் மௌனமா அழுவாங்க. அந்த கடவுள பார்த்ததுமே, என்னமோ நம்பளுக்கு இவ்ளோ நாளு நம்ப பிரச்சனை தீர்க்காத ஒரு விஷயத்துக்காக ஊர் தலைவர்கிட்ட போம்போது, அவரு உடனே சிக்னேச்சர் போட்டு, "ஓகே, உன்னுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ்ட்" அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அந்த பேப்பர் எப்படி நமக்கு சந்தோஷத்த குடுக்குமே, இந்த முருக தரிசனம் அந்த சந்தோஷத்த நம்மளுக்கு அள்ளி வழங்கிடும். கதறி அழ வைக்கும். என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு துன்பம் வந்தது. இந்த முருகன போய் பார்த்ததும், எங்க இருந்து தான் அவ்ளோ கம்பீரமா இருந்த நம்மளுடைய இதயம் கூட கலங்கி நொறுங்கி போய் அழ ஆரம்பிச்சது. அந்த அழுகை தான் நம்ம பாரத்த குறைக்குது. யார் முன்னாடியும் அழமாட்டேன், கலங்க மாட்டேன்னு சொல்றவன் கூட அங்க போய் மூலவர பார்த்ததும் குலுங்கி அழ ஆரம்பிக்கிறான். அத கடந்து வரும்போது அவனுடைய மனசு ரொம்ப லேசா ஆயிடுது. ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்ல. ஏன்னா பாதி பிரச்சனைய முருகனே வாங்கிட்டான்.
அவனே மீதியை தீர்த்து வச்சிருவான். இதனால அதை கடந்து வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, மனசு ஒரு அமைதி கிடைக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் நடக்காதுன்னு சொன்ன விஷயம் எல்லாம், நீங்க எதுக்கும் தகுதி இல்லாதவங்கன்னு சொன்னவங்க எல்லாம், உங்கள பாராட்டுற நிலைக்கு, உயர்த்துற நிலைக்கு அந்த கடவுள் குடுத்துருவான். அத்தனை ஆற்றல உங்களுக்கு அள்ளி வழங்கிடுவான். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த பழனிய பத்தி வரலாற தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும். இந்த முருகன் பிறந்த கதைய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த முருகன் ரொம்ப ஆற்றல் எதனால இருக்கு? மற்ற எல்லா தெய்வத்துக்கும் இல்லாத சக்தி இந்த முருகனுக்கு மாத்திரம் எப்படி இருக்கு? அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அழிவிலிருந்து உருவான ஒரு கடவுள்னா, அது இந்த முருகன் தான். அப்படி என்னங்க அழிவிலிருந்து? அப்படின்னா, அவரு பிறக்கும்போதே தாயோட கருவுல இருந்து பிறக்கல. சிவனுடைய நெற்றி பொட்டில் இருந்த அந்த கண் திறந்து நெருப்பு பொறிகள் பறந்து வந்தது. அந்த நெருப்பு உலகை அழிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இருக்கிற அந்த நெருப்ப ஆதிபராசக்தியான பார்வதி தேவி கையில வாங்கிட்டாங்க. ஆனா அவங்கனால அதை தாங்க முடியல. அதுக்கப்புறம் அக்னி தேவர் அதை வாங்கினாரு. அக்னி தேவர் உலகத்துக்கே நெருப்ப கொடுக்கிறவரு. அவராலேயும் அதை தாங்க முடியல. கங்கையில போய் போட அது 6 பகுதியா பிரிஞ்சு நம்ம 6 படை முருகனும் 6 முகனும் வளர ஆரம்பிச்சு பார்வதி தேவி 6 முகனுடைய சக்தியையும் ஒரு முகமாக இணைச்ச முருகன் தான் இந்த முருகன். அப்படிப்பட்ட ஆற்றலும் ஞானமும் திறமையும் எல்லாமே இந்த முருகன் பிறக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டவன். அவ்வளவு சக்தியான ஒரு கடவுளுங்க இந்த முருகன். இவரு அத்தனை ஆற்றல் இருக்கிற ஒரு சக்தி. ஆனா அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரு மனிதர் தேவை. எல்லாருக்குள்ளவும் ஒரு சக்தி இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் தூண்டி விடணும். அதை தான் இந்த நாரதர் செஞ்சாரு. நாரதர்னவனே நம்ம மனசுல கெட்ட எண்ணம் தான் வரும். அவரு தான் முக்கியமா கடவுள்கள் செய்ய வேண்டிய பணிகளை ஞாபகப்படுத்தி அவங்கள வேற ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு போக வச்சு அவங்க யாருன்றத வெளிக்கொண்டு வருவார். கடவுளோட ஒவ்வொரு அவதாரமும் தோன்றதுக்கு முன்னாடி இந்த நாரதர் அந்த கடவுளை போய் பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணணும், எதுக்காக இதை பண்ணணும்ன்றத சூசகமா சொல்லிட்டு வந்துடுவாரு. இங்கேயும் போய் ஈசனை பார்த்து ஞான பழத்தை கொடுக்கிறார். இதை யாருக்கு ஞானம் அதிகம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பழம் தாங்க முருகன் தனியா இப்படி ஒரு தனக்குன்னு ஒரு உலகத்தை உண்டாக்க, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்க தோன்றின முதல் விஷயம். இந்த மாம்பழம் யாருக்கு வேணுமோ அவங்க தான் முதல்ல உலகத்தை சுத்தி வரணும். முருகன் என்னால முடியும் அப்படின்னு மாம்பழம் வாங்காமலேயே உலகத்தை ஒரு முறை சுத்தி வந்துட்டாரு. அந்த பழம் அதுக்குள்ள அண்ணனோட கைக்கு போயிடுச்சு. அவரும் ஞானம் அதிகம் இருக்கிறவர் தான். இந்த முருகனுக்கு அதனால ஒரு கோபம். எனக்கு தரல, ஆனா அண்ணனுக்கு மாத்திரம் கொடுத்துட்டீங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ எடுத்து சொல்லியும் எனக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு உலகத்தை உண்டாக்கி அங்க நான் இருப்பேன். உங்களை எதிர்பார்த்து நான் இருக்க மாட்டேன். இந்த இடத்துல இவர் தன்னம்பிக்கையோட அந்த குழந்தையா இருந்தாலும் துணிச்சலோட இந்த பழனிக்கு பக்கத்துல இருக்கிற ஆவினன் குடிவாழ் அந்த இடத்துக்கு ஆவினன் குடிக்கு பாலசுப்பிரமணியரா இருந்துட்டார். இந்த அப்பா அம்மாவுக்கு கவலை, நம்ம குழந்தை நம்ம கிட்ட இல்லையே, தனியா போய் என்ன பண்ணும். அப்ப அந்த இடத்துல அகத்தியர் வரார். அவர் சித்தர். வந்துட்டு கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு அதிகமான ஞானம் இருக்கு, அவரால் எல்லாமே தனியாவே சாதிக்க முடியும், அதனாலதான் அவர் போயிருக்காரு. இல்லப்பா, எங்களுக்கு அவரை பார்க்கணும், தனியா விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு சீடன் இருந்தான். அவன் பேரு தான் இடும்பன். நம்ம இடும்பா யுகனே இடும்பா போற்றி
அப்படின்னு சொல்றமே அதுதான். அந்த இடும்பன் வந்து யாருன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. அசுரர்களுக்கு போர் பயிற்சியை சொல்லி கொடுக்குற ஒரு படைத்தளபதி. அவனால தான் இது முடியும் அப்படின்னு அகத்தியர் அவனை வர சொல்றார். அவன் வந்த உடனே, இங்க பாருப்பா, இந்த மாதிரி நம்ம ஈசனுடைய பக்தன் நீ, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஈசனுக்கு உதவி செஞ்சு அவருடைய இதயத்துல இடம் பிடிச்சிடு. அவருக்கு பிள்ளைய பிரிஞ்ச சோகம் மனசுல இருக்கு. அதனால இந்த சிவமலையும் சக்தி மலையும் கொண்டு போய் தெற்கு பக்கம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் அந்த 2 மலையும் வாசுகி பாம்பு, அந்த பாம்போட உடலை கயிறா கட்டி ஒரு கம்பால அத மேல தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு தூக்க முடியல. 2 மலையும், ஒரு மலை சிவன் மலை, இன்னொரு மலை சக்தி மலை. தூக்க முடியல. 2யும் தூக்கிட்டு போகும்போது அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. இந்த இடும்பனுக்கு ஒரு மனைவி, அவ பேரு இடும்பி. இவங்க அந்த தென் பழனி கிட்ட போனதுமே அப்படியே தென் கைலாயன் கூட சொல்லுவாங்க இத. அங்க அப்படியே இறக்கி வச்சுட்டு ஓய்வு எடுக்கலான்னு உட்கார்றாரு. சோர்ந்து போயிட்டாரு. ஏன்னா சிவனையும் சக்தியும் சுமக்கிறது உலகத்துல யாராலையுமே முடியாது. ஆனா இந்த இடும்பனால முடிஞ்சுது. கொண்டு வந்து அந்த பழனி அடிவாரத்துக்கிட்ட வச்சாச்சு. இப்ப இந்த முருகனுக்கு விளையாட்டு குழந்தை ஓடி வந்து இந்த மலை மேல ஏறி சிவன் மலையிலேருந்து சக்தி மலையும், சக்தி மலையிலேருந்து சிவன் மலையும் குதிச்சு குதிச்சு விளையாடினாரு. பயங்கரமான சந்தோஷம். அப்படியே சக்தி மலையில படுத்து உறங்க ஆரம்பிச்சிட்டார். இந்த இடும்பனுக்கு ஞாபகம் வந்து உடனே அவன் அந்த மலையை தூக்க முடியும் போது நினைக்கும் போது மலையை சுமக்க முடியல. அதனால அந்த மலையை சுமக்க முடியாததுக்கு காரணமான முருகன் கிட்ட சண்டை போடுறார். சண்டை போடும்போது அந்த சண்டையில முருகன் தன் கையில வச்சிருந்த வேலால அவனை குத்த அவன் கீழே விழுந்து இறந்துட்டான். அவன் இறந்த உடனே அந்த இடும்பி வந்துட்டு சொல்றான், என்னுடைய கணவனை காப்பாத்தி கொடு. உன்னை சந்தோஷப்படுத்தினா இல்ல, இந்த நிமிஷம் நீ சிரிச்ச, சந்தோஷமா இருந்த, எவ்வளோ சிரிப்பு உன் முகத்துல. இது வரைக்கும் நீ சோகமா தானே உட்கார்ந்துருந்த, இந்த 2 மலை வந்த அப்புறம் தானே நீ சந்தோஷமா இருந்த அப்படின்னு சொல்லும்போது முருகனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. உடனே என்ன மகிழ்விச்சை யாரையுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த இடும்பனுக்கு தண்ணியை தெளிச்சு உயிரை கொடுத்தாரு. அப்ப உருவானது தான் அந்த சரவண பொய்கை. இந்த முருகன் அவரை வந்து பிழைக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவன் 2 வரம் கேட்டான். என்ன மாதிரி இந்த 2 தோல்ல பாரத்தை சுமந்து யாரெல்லாம் தங்களுடைய துன்பத்தோட வராங்களோ அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீ தீர்க்கணும்ப்பா அப்படின்னாரு. அவரும் சரின்ட்டார். அதே மாதிரி இந்த மலை மேல ஏறுறவங்க, அதாவது பாதை வழி ஒண்ணு, ஆனா மலை மேல ஏறுறது இன்னொரு பக்கம். அந்த பக்கம் வர்றவங்க என்னை வணங்கிட்டு தான் உன்னை வந்து பார்க்கணும். அந்த மலைக்கு காவல் நான் தான் அப்படின்ட்டார். இந்த மலை தான் இன்னைக்கும் இடும்பன் வாழ்ந்துட்டு இருக்க. அந்த கீழே இடும்பன் கோயிலுக்கு போய் அவனை வணங்கிட்டு தான் அந்த மலை ஏறுவாங்க. இந்த பழனி மலைக்கு போறதுக்கு மொத்தம் 690 படிக்கட்டு இருக்கு. இப்போ இந்த முருகன் வந்து சக்தி மலையில உட்கார்ந்துட்டாரு. இவரு சித்தர் போகருக்கு நினைவுல போய் நிக்கிறாரு. சித்தர் வந்து எங்க இருக்காரு? மருதமலையில இருக்காரு. அவரு யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, போகர் யாகம் பண்ண இடம் எவ்வளோ பெரிய யாகம் பண்ணியிருந்தா, இன்னைக்கும் அந்த இடத்துல தோண்ட தோண்ட விபூதி இயற்கையாவே இருக்கும். அந்த சாம்பல் அங்க இருக்கும். அந்த மருதமலையில. அந்த இடத்துல முருகன் அவருக்கு காட்சி கொடுத்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நேரா பழனிக்கு போ. என்ன உருவாக்கு அப்படின்றார். நீ தான் அங்க இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, நான் இருக்கிற இடத்த விட்டு வரமாட்டேன். நான் அந்த திருவாவினன் குடியில தான் இருப்பேன். ஆனா உன்னுடைய கண்ல நான் தெரியிற மாதிரி என்ன உருவாக்கு அப்படின்ட்டார்.
இந்த போகருக்கு இதுவே ஒரு பெரிய ஆற்றல். அவர் ஒரு சிறந்த மருத்துவர். இவர் உடனே 81 சித்தர்களை கூப்பிட்டார். 81 சித்தர்களை கூப்பிட்டு காடு முழுக்க அலைய வச்சு கிட்டத்தட்ட 4000 மூலிகைகள் 4000 மூலிகைகளை ஒன்று சேர்க்கும்போது அதுல விஷமும் கலந்திருக்கு. அந்த விஷங்கள் கலக்க கலக்க அது மூலிகையா மாறக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த எல்லா மூலிகையும் சேர்ந்த அப்புறம் இந்த மூலிகைகளை அரைச்சு அந்த விஷங்களும் சேர்த்து அரைச்சு போகருடைய கனவுல தோன்றின அந்த முருகனை அப்படியே இவங்க வடிவமைச்சாங்க. அதுதான் கருவறையில இருக்கிற இந்த நவபாஷான தண்டபாணி முருகன். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். இந்த முருகனுக்கு காலையில ஆண்டி கோலத்துல ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எதுக்காக அதே மாதிரி நமக்கு அந்த மூலவரை பார்க்கும்போது கண் கலங்குது அப்படின்னா, எல்லாமே அந்த மூலிகையில் இருக்கிற மருத்துவ குணம்தான். இந்த மூலிகையில் உருவாக்கப்பட்ட இந்த முருகன் மிக மிக உலகத்துக்கு இந்த கலியுகத்துக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஔஷதம். ஔஷதம் தான் மருந்து. இந்த மருந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உடனே கொடுக்கக்கூடியது. இந்த நவ பாஷாணங்கள் கொண்டு இந்த ஆண்டிய செஞ்சிருக்காங்க. இந்த உருவத்துக்கு வெறும் 4 அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இந்த மூலவரை உருவாக்குனது 2000 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுக்கும் மேல இருக்கலாம். ஒரு 4 அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. அந்த 4 அபிஷேகம் எதுன்னா, அபிஷேகம்னா சந்தனம், விபூதி, பன்னீரு, பஞ்சாமிர்தம். வேற எதையும் பண்ண மாட்டாங்க. இதை தான் காலையில பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா உடனே அந்த பிரசாதம் கிடைக்கும். அந்த பிரசாதத்துக்கு தாங்க அவ்வளோ சக்தி இருக்கு. எதனாலன்னா, நைட்டு முழுக்க அந்த முருகன் எதுவும் இல்லாம இருக்காரு. அதாவது எந்த அலங்காரமும் இல்லாம. இந்த மொத்த மூலிகையும் சேர்ந்து ஒரு சூடு கொடுத்து அந்த உடம்புல வேர்க்கும். அந்த வேர்வை நீர் தான் மருந்து. அந்த வேர்க்கிற அந்த நீர்ல தான் இந்த அபிஷேகம் காலையில நடக்கும். அதுல இருக்கிற அந்த விபூதிய ஒரு சிட்டிகை வாயில போடும்போது உங்க துன்பம் பறந்து போகும். அந்த சந்தனத்தை ஒரு துளி போடும்போதோ, நெத்தியில வைக்கும்போதோ, உங்க சுத்தி நடக்கிற எதிர்ப்பெல்லாம் விலகி ஓடும். அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிடும்போது உங்க வாழ்க்கை இனிமையா மாறி போகும். அந்த பன்னீரை கண்ணில் ஒத்திக்கும் போதோ, நம்ம மேல தெளிக்கும் போதோ, நம்ம பாவம் கர்மாக்கள் எல்லாமே தொலையக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அதிகமா இருக்கக்கூடியது இந்த பழனி பிரசாதத்துல தான் இருக்கு. அதுவும் அந்த காலையில நேரடியா போய் நம்ம வாங்குற அந்த பிரசாதத்துல தான் அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் இருக்கு. இந்த பழனிமலை ரகசியம் அதனால தான் காலையில ஆண்டிய பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ராஜ அலங்காரம். நிறைய பேரு நான் ராஜ அலங்காரம் பார்த்துக்கிறேன். கிடையாது. காலையில நீங்க பார்த்தாதான் இந்த சாயங்காலம் பார்க்குற அந்த ராஜா உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். ஏன்னா, அதுதான் நான் கோவணாண்டியா இருக்கிறதுனால தான் ராஜாவா வாழறேன். ரூபா கூட உங்ககிட்ட இருக்க வேண்டாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நிராயுத பாணியா நிக்கிறேன். எனக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல யாருமே தெரியாது அப்படின்னு போய் நிக்கிறவன் எல்லாமே உயர்ந்தது அந்த பழனி ஆண்டி கோலத்துல இருக்கிற முருகனை பார்த்த அப்புறம்தான் உயர்ந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாத ரகசியம். முக்காவாசி பேரு தன்னுடைய வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த பழனி தண்டபாணியை போய் பார்த்துட்டு தான் அடுத்த நிமிஷம் அவங்களுடைய வாழ்க்கை மாறுறத பார்த்துருக்காங்க. அந்த தண்டபாணி கையில இருக்கிற தண்டாயுதம் தான் தண்டிக்கக்கூடிய ஆயுதம். உங்களுக்கு யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அது தண்டிக்கக்கூடிய ஆயுதம். அதுக்கு மேல ஒரு கிளி இருக்கு பாருங்க. அது நம்ம அருணகிரிநாதருக்காக அவர் இடம் கொடுத்த ஒரு கிளி. அதாவது அவருடைய உயிரை விட்டுட்டு
மேல் உலகத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த கிளி உருவத்துக்குள்ள திரும்பவும் நுழையணும் அப்படின்னு நினைக்கும்போது அது இவருடைய உடலை எரிச்சிட்டாங்க. இவருக்கு உடல் இல்ல. அந்த கிளி உருவத்துல போய் அவர் இணைஞ்சதுனால, அவர இந்த முருகன் தான் ஆட்கொண்டாரு. அதனால தான் அவருடைய தண்டாயுதபாணி. அந்த தண்டபாணி கையில இருக்கிற அந்த தண்டத்துக்கு மேல அந்த கிளி இருக்கும். அது அருணகிரிநாதர் தான். அதே மாரி திருவண்ணாமலையில கிரிவலம் வரும். அது எத்தனை சிறப்போ, அந்த மாரி இந்த கோவில்ல நம்ப மலை ஏறுறதும் ஒரு கிரிவலம் மாரி தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த மலை 450 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குது. 690 படி இருக்குது. இந்த இடும்பன் இருக்கிற மலைப்பகுதி பேரு யானைப்பாதை. படியே இல்லாத வழி. இந்த மலையே மருந்தா இருக்கிறதும் இந்த பழனியில தான். இவர் இருக்கிறது அந்த சக்தி மலையில தான். தாயோட மடியில தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால அந்த தாயோட சக்தி கிடைக்கிறதுக்கு இந்த யானை பாதை வழியா நடந்து போனீங்கன்னா, தென் பொதிகைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா, பொதிகை மலையில தான் அன்னை இருப்பாங்க. அதனால அவ்வளோ சக்தி. இந்த பழனி ஆண்டவர் கருவறைக்கு பக்கத்துல ஒரு பேழை இருக்கும். முக்கியமான உங்களுக்கு திறந்து காமிப்பாங்க. அந்த பெட்டியில தான் ஸ்படிக லிங்கம், அதாவது சிவபெருமானும் உமாதேவியும் இருப்பாங்க. இந்த பழனி ஆண்டவர் அதை தான் பூஜிச்சாரு, அதை தான் வணங்கினாரு. இது இல்லாம இந்த கோவில்ல இன்னொரு ஆற்றல் இருக்குது. நம்ம போகர் வந்து இந்த சிலையை செஞ்சதுமே அங்கேயே சமாதியும் ஆனாரு. அவருடைய சமாதிக்கு பக்கத்திலேயும் ஒரு லிங்கம் இருக்கு. அந்த ஸ்படிக லிங்கமும், அதாவது அந்த மரகத லிங்கமும் சக்தி வாய்ந்தது தான். 2 மரகத லிங்கம் 2மே அந்த இடத்துல இருக்குது. இந்த மரகத லிங்கம், ஸ்படிக லிங்கம் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். எதுக்காக இந்த லிங்கங்கள் மரகதம் அப்படின்னா ஒரு ஆற்றல் சக்தி அப்படின்னா, நம்ம சொல்ற விஷயத்த அது கிரகிச்சுக்கும். இப்ப அந்த கோயில் உருவாகி எத்தனை ஆண்டு ஆச்சுன்னு சொன்னேன்? 2000 வருஷம். இந்த 2000 வருஷம் நடந்த பூஜைகளும், சக்திகளும், மந்திரங்களும் ரெக்கார்ட் பிளேயர். ரெக்கார்ட் பிளேயர் வந்து எவ்வளோ விஷயம் வேணாலும் நம்ம மூளை மாரி சேமிச்சு வச்சுக்கும். கம்ப்யூட்டர் மாரி. அதை தான் அந்த மரகத லிங்கம் சேகரிச்சு வச்சிருக்கும். ஒவ்வொரு தீபாராதனை போதும் அதுல இருந்து உங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க இந்த கோவில்ல. விபூதியிலையும் சக்தி இருக்கு, சந்தனத்திலையும் இருக்குது. இந்த பஞ்சாமிர்தத்தை சொல்லணுமே. இந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குங்க. யார் வீட்டுக்கு போனாலும் டிஃபனுக்கு பஞ்சாமிர்தம் இல்லாம இருக்காது. எல்லாத்துக்கும் அந்த பஞ்சாமிர்தத்தை ஒரு பகுதியா தொட்டு சாப்பிடுவாங்க. அந்த பஞ்சாமிர்தம் அத்தனை ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தது. பழனின்னா சும்மா வாங்க. எத்தனை சக்தி இருக்கு பாருங்க. அங்க இருக்கிற சரவண பொய்கையில குளிச்சோம்னா அவ்வளோ ஒரு நல்ல சக்தி கிடைக்குது. அந்த கோவில்ல வந்து நீங்க காலை வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல முருகன் விளையாடி இருக்காரு. முருகன் உட்கார்ந்து இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த போகர் அந்த முருகனை உருவாக்குறதுக்காக அவருடைய நினைவுல வந்திருக்காரு. சித்தர்களுக்கெல்லாம் கண்மூடி உட்கார்ந்தாலே முருக தரிசனம் கிடைச்சிடும். ஏன்னா முருகனுக்கும் சித்தனுக்கும் இந்த இவங்க அப்பாவுக்கும், அதாவது சிவனுக்கும் இந்த சித்தர்களுக்கும் அப்படி ஒரு லிங்க். ஏன்னா ஒண்ணுமே தெரியாதவங்கள கூட சக்தி வாய்ந்த ஞானமா ஆக்கிடுறது இந்த முருகனுக்கும் சிவனுக்கும் இருக்கிற ஒரு வெறியான விஷயம். அந்த சித்தருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் படிச்சு கூட இருக்க மாட்டாரு. ஆனா உலகத்துல இருக்கிற மொத்த மருத்துவ விஷயமா உங்களுக்கு தெரியும். மொத்த ஆற்றலும் தெரியும். போகருக்கும் அப்படிதான் இவ்வளோ மருத்துவ விஷயமும் தெரியும். ஆனா இந்த மருந்தை கொடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தா ஒரு மனுஷன் உயிரோட இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கேன்சர்னா பாம்பு விஷம் கொஞ்சம் கொடுக்கணும். அது சாப்பிடும்போது அது மருந்தா எடுத்துக்கும்போது அந்த ஆற்றல்னால கேன்சரை கூட அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் அப்பவே நம்ம போகர் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம பாம்பாட்டி சித்தர் கண்டுபிடிச்சிட்டாரு.
நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. சித்தர்கள் அப்படின்னதுமே கிட்டத்தட்ட அஷ்டமா சித்திகளும் தெரிஞ்சவங்க. இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? முருகன் கோவில்ல, சிவன் கோவில்ல தான் அதிகமா இருப்பாங்க. எதுவுமே தெரியாத இவங்கள உருவாக்குறது உள்ளுக்குள்ள இருந்து அந்த இறை சக்தி தான் இவங்கள இவ்ளோ ஆற்றல் வாய்ந்த ஒருத்தரா உருவாக்குது. இன்னைக்கு அந்த முருகன பாருங்க. அந்த முருகன் இப்படிதான் இருப்பாருன்றத அந்த முருகன் வந்து நமக்கு சொல்லல. ஆனா அந்த போகருடைய எண்ணத்துல உருவாகி காமிச்சிருக்காரு. அந்த போகரும் கண்ண திறந்து இத பண்ணல. அவரு கண்ண மூடிக்கிட்டு தான் இந்த மூலிகைய வச்சு செஞ்சாரு. அவருடைய எண்ணம் இந்த மூலிகையில இருக்கிற விஷயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் போச்சுன்னா, அவனுடைய பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் எல்லா விஷயமும் தகர்த்தெறியப்படும். அந்த நம்பிக்கையில தான் அந்த உங்களுக்கு நவபாஷான அந்த முருகன செஞ்சிருக்காரு. இது இல்லாம மூலவரும் இருக்காரு. அதாவது நம்ப கருவறையில இருக்கிறவரும் இருக்காரு, உற்சவமூர்த்தியும் இருக்காரு. இந்த சந்தனம், பன்னீர், விபூதிய தவிர வேற எந்த அபிஷேகமும் அதுவும் 7 நிமிஷத்துக்கு மேல இந்த 3 தவிர 4 அதாவது பன்னீர். இது 4 தவிர வேற எதையுமே பண்ண மாட்டாங்க. மீதி எந்த அபிஷேகம் அப்படின்னாலும் சிரசுல வச்சு அதாவது தலை மேல சும்மா சம்பிரதாயத்துக்கு வச்சு குடுத்துருவாங்க. அதே மாரி இந்த தண்டபாணிக்கும், ஆறுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இவருக்கு ஒரு நாளைக்கு 6 விதமான அலங்காரம் நடக்கும். அதுவும் இல்லாம இந்த இந்த மூலவர் இருக்காரு இல்லையா? அவருடைய நெத்தியில ஒரு சந்தனம் வச்சிருப்பாங்க. அதே போல இந்த ஒளியே இல்லாம அந்த மூலவர கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ரசிச்சு பாருங்க. ஒளியே இல்லாம செதுக்குன அந்த மூலவருக்கு கண் அழகா இருக்கும். கையில இருக்க நெகம் தெரியும். உடல் ஒண்ணொண்ணும் அப்படியே உயிரோட இருக்கிற மாரி தெரியும். அவ்வளவு ஆற்றலும், சக்தியும் நிறைஞ்சவர் தான் இந்த மூலவர். பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவர எத்தன பேர் நீங்க போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்க? எத்தன பேர் இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர பார்த்துருக்கீங்க? அதே போல இந்த நான் சொன்ன இத்தன விஷயங்களும் உங்களுக்கு தெரியுமா? இவ்ளோ ரகசியம் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த கோவிலுக்கு போனா கண் கலங்குறோம். இன்னமும் சொல்றேன். கல் சிலையெல்லாம் கூட சில இடத்துல சிதலமடையுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கோவில் கூட சிதலமடையுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, இந்த பழனி முருகன் ஆற்றல் இன்னும் அதிகமாய் இருக்கிறதுக்கு, இன்னும் ஒரே ஒரு காரணம் தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அது என்னன்னா, அந்த மூலவரை இன்னும் இந்த சித்தர்கள், போகர்ல இருந்து எல்லாருமே அரூப வடிவில போயிட்டு, அவருக்கு ஆற்றல் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு அவினன்குடி வாழ்ல இருக்கிற பாலசுப்பிரமணியரை விட இந்த முருகனுக்கு ஆற்றலும் சக்தியும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் குறையலங்க. 6 முகம் தோன்றில் 7 முகம் வந்துரும். அதுதாங்க இந்த 6 முகத்தின நம்ம வணங்க ஆரம்பிக்க நமக்கு 7 முகம் தான் கிடைக்குங்க. அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த இந்த முருகன பத்தி நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ஏன்னா இன்னைக்கு தான் முருகன் பிறந்த நாள். வைகாசி விசாகம். அப்ப நீங்க அவருடைய இந்த கதைய கேட்கும்போது, உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். அவர் பிறந்ததிலிருந்து வாழ்ந்து வரைக்கும், வாழ்ந்துகிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு விஷயத்த சொல்லியிருக்கேன். இன்னும் ஆற்றல் கூடுமே தவிர, இவங்க அரூபமா வந்து அந்த முருகனுக்கு நெறைய செயல்கள செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதிலிருந்து அந்த ஆற்றல் ஒரு சின்ன ஒரு வேர் எடுத்தா கூட சில நாள்ல அந்த வேரோட சக்தி போயிடும். ஆனா 4000 மூலிகைகள் யோசிச்சு பாருங்க. இன்னும் அந்த சக்திய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் பழனின்னு சொன்னா ஓடி போறவன் நெறைய பேர் இருக்கான். பழனின்னா காவடி தூக்கிட்டு போறவன் நெறைய பேர் இருக்கான். ஏன்னா பழனி காவடிக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. நீங்க காவடிய தூக்கிட்டு போனீங்கன்னா, பழனி முருகனே இறங்கி வந்து அந்த காவடிய வாங்கிப்பாரு. இடும்பனுக்கு எப்படி உதவுனாரோ, அந்த மாரி கண் கலங்கி நமக்கு உதவ ஓடி வந்துருவாரு. நம்ம துன்பத்த எல்லாம் போக்கிடுவாரு.
முருகன் கிட்ட இருக்கிற இந்த சக்திய நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. முருகன விட்டுறாதீங்க. முருகன கெட்டியா அவருடைய கால பிடிச்சுக்குங்க. உலகத்துல எந்த மனுஷனும் நமக்கு தேவையே கிடையாது. முருகன் நம்ம கூட இருந்துட்டா, இந்த உலகம் கூட நம்ம காலடியில தான். நிச்சயமாவே இத உணர்ந்ததுனால தான் சித்தர்கள் பயங்கரமா வாழ்ந்திருக்காங்க. நமக்கு தேவையானத சொல்லியிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்களும் இத சொல்லுங்க. முருகனுடைய அருளை பெற்று நல்லா இருக்கணும்.